இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பிகினர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற பிகினர்ஸுக்கு இந்த பிரசன்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி நம்ம பிரசன்டேஷனுக்குள்ள போகலாம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன? எல்லாரும் கோர்சஸ் படிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்ல வந்து MBA கோர்ஸ் இருக்கு, PhD பண்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டு கெட் ஒர்க் டன், அவ்வளோதான் மேனேஜ்மெண்ட். ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு வேலையை சொல்லி அந்த வேலையை முடிச்சு அவங்கள செய்ய வச்சு நம்ம வாங்கணும், அதுதான் மேனேஜ்மெண்ட். அந்த கலை தான் மேனேஜிங். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம தமிழ்ல அழகா மேலாண்மை அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை பண்றவங்க we call them as manager. அவருக்கு பேரு மேலாளர். ஓகே, ஸோ மேனேஜர் அப்படின்னா ஒரு ஒரு கௌரவமான ஒரு உத்தியோகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் உள்ள அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் செஞ்சு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பண்ணாதான் அவர் ஒரு மேனேஜராக இருக்க முடியும். ஸோ மேரி பார்க்கர் ஃபோல்லெட் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பேசிக் டெஃபினிஷன், ரொம்ப முதன்மையான டெஃபினிஷனை அவங்க கொடுக்குறாங்க. ஷீ சேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் an art of getting things done. நான் சொன்ன மாதிரி work done, getting things done through others. நான் மேனேஜர், நான் உட்காந்து கடகட எல்லாருக்கும் பண்றேன் அப்படின்னா that is not management. I have to make other people's work. அடுத்தவங்களை நான் ஒர்க் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த திறமை இருக்கும், அவங்க கிட்ட அந்த ஒர்க்கை செஞ்சு வாங்கணும், அதுதான் மேனேஜ்மெண்ட். மறுபடியும் படிப்போம். மேனேஜ்மெண்ட் இஸ் an art, அது ஒரு கலை, of getting things done, ஒரு வேலையை செய்து வாங்குதல். getting things done through others, மற்றவங்க மூலமா அந்த வேலையை செய்து வாங்குதல். இவங்க ஒரு பேசிக் டெஃபினிஷன், she says very basic definition of management. அடுத்த ஆத்தர் கூன்ஸ் ஓடோனல் அப்படிங்கிறவர் கொஞ்சம் விரிவா மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன அளவுக்கு முக்கியம், மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன வேலை அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா நல்ல சிம்பிளாகவும் சொல்றாரு. சிம்பிள் அண்ட் பெஸ்ட் டெஃபினிஷன் நம்ம சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு? கிரியேஷன் உருவாக்குதல் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதை தக்க வைத்தல் ஆஃப் அண்ட் இன்டர்னல் என்வாயர்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்லிட்டாரு? இன்டர்னல் என்வாயர்மெண்ட். அப்ப ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளார ஒரு சூழ்நிலையை அந்த மேனேஜர் உருவாக்கணும், அந்த வேலை செய்து வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அந்த மேனேஜர் உருவாக்கணும். See, creation and maintenance of an internal environment. உள்ளுக்குள்ள ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். எப்ப உனக்கு டெக்னிக்கல் வேலையா, உனக்கு நீ அதுல தான் திறமைசாலி, நீ இந்த வேலை பண்ணு. நீ மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா, நீ இதுல தான் திறமைசாலி, நீ இதுல பண்ணு. நீ உருவாக்குதல்ல எக்ஸ்பர்ட்டா, அப்ப நீ வந்து ப்ரொடக்ஷன்ல இருன்னு சொல்லி அந்த என்வாயர்மெண்ட்டை அந்த மேனேஜர் உருவாக்குறாரு. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டெஃபினேஷன் என்ன செய்ய போறோம்? பிரிச்சுக்க போறோம். கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் an internal environment in an enterprise பிரிச்சிட்டோம். அங்க என்ன செய்யறாங்க? அந்த என்டர்பிரைஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்கனைசேஷன் அர்த்தம். அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன செய்யறாங்க? wherein அங்க உள்ள individuals working in groups னு சொல்றாங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. individuals working in groups. தனி மனிதர்களா ஒர்க் பண்ணல, குரூப்ஸா ஒர்க் பண்றாங்க. HR வேலை செய்யறதுக்கு ஒரு தனி குரூப், ப்ரொடக்ஷன் வேலை செய்யறதுக்கு ஒரு தனி குரூப், மார்க்கெட்டிங் வேலை செய்யறதுக்கு தனி குரூப். ஸோ ஐ ஒர்க் இன் அ குரூப். மறுபடியும் படிப்போம். wherein individuals work in groups னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த பிரிவு நம்ம இங்க பிரிச்சுக்கலாம். அந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன செய்யணும்? மேனேஜரோட பொறுப்பு என்ன? வாட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? individuals has to perform efficiently, ரொம்ப முக்கியம், and effectively. ரொம்ப திறம்பட நான் செயல்படணும். எனக்கு இந்த வேலை ரொம்ப தெரியுமா, அந்த வேலையை நான் சிறப்பா செய்யணும், அப்படி அந்த எம்ப்ளாயியை நம்ம செய்ய வைக்கணும், அதுதான் மேனேஜரோட பொறுப்பு. ஸோ efficiently and effectively அந்த வேலை செய்யற அந்த ஒரு பர்சன், ஒரு எம்ப்ளாயி கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு, அந்த வேலை செஞ்சதுக்கு உண்டான பலன் அவருக்கு கண்டிப்பா இருக்கணும். அவருக்கு மட்டும் இல்ல, ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கணும். The purpose should be served. ரொம்ப அழகா organizational purpose and individual purpose. இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 10 விஷயங்கள் கற்றுக் கொடுத்தேன். So that is what is effective. So the employee should be efficient and effective.
efficiently and effectively. எதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும்? Why should I work efficient and effective? என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா towards attainment of the group goals. எதுக்காக நான் எல்லாத்தையும் செய்றேன்? towards attainment of the ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு குறிக்கோள் இருக்கு, அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். ஒரு காலேஜ்ல நான் ஒர்க் பண்றேன்னா காலேஜோட பொறுப்பு என்ன, அவங்களோட பர்பஸ் என்ன, ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன், அதுக்காக நான் ஒர்க் பண்றேன். ஸோ இட் இஸ் towards the attainment of the group goals. இதுக்கு நம்ம organizational goals அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இந்த டெஃபினிஷனை படிப்போம். creation and maintenance of an internal environment, உள்ள இருக்கிற சூழ்நிலை, in an enterprise, organizationக்கு உள்ளார இருக்கிற சூழ்நிலை, wherein எங்க என்ன செய்றாங்க individuals working in groupsல நான் work பண்றேன், ஃபினான்ஸ்னா ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி பண்றேன், மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்றேன், belonging to a particular department or a group, perform efficiently, திறம்பட வேலை செய்தல், perform efficiently and effectively, ரொம்ப சக்தி வாய்ந்த வேலை நான் செய்றேன். எதுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன்? towards the attainment of the group goals. so இவ்ளோ நீட்டா சிம்பிளா பெஸ்டா யார் நமக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க? கூன்ஸ் ஓடோனல். எதை பத்தி அவர் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு? he gives about management. so இப்போ இந்த டெஃபினிஷன் படிச்ச உடனே no one should think management is only within organization. ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்லைன்னா ஒரு கம்பெனிக்குள்ள மட்டும்தான் மேனேஜ்மெண்டா? கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் சாதாரண பர்சன்ஸ், சாதாரண பீப்புள், வேலையே செய்யல, அவங்க ஆர்கனைசேஷனுக்குன்னா என்னன்னே தெரியாது, அவங்களும் they do management. யார் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லார் வீட்லயும் வந்துட்டு கண்டிப்பா அம்மாவோட பிளேஸ்ல ஒருத்தங்க இருப்பாங்க. அம்மாவே இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு அப்பாவே அம்மாவா இருப்பாங்க. ஸோ தேர் வில் பி ஒன் பர்சன் அட் ஹோம், எல்லாத்துக்கும் பொறுப்பா இருப்பாங்க. மளிகை சாமான் இல்லையா, மளிகை சாமான் கரெக்டாக வாங்கி வைப்பாங்க. வேற ஏதாவது விஷயமா வெளியிலேருந்து யாராவது வராங்களா, பதில் சொல்லுவாங்க. வீட்டில் என்னென்ன வேலைகள் நடக்கும், அந்தந்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. தட் பர்சன் இஸ் தி பெஸ்ட் மேனேஜர். ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம், எல்லாருமே மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. வெறும் ஆர்கனைசேஷன்ல மேனேஜர்னு ஒரு ஆளை உட்கார வச்சு நம்ம வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம்னா அவர் மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் பண்றாரா? நோ, everybody does management. it is just an activity, it is a process னு சொல்றோம். so மேலாண்மை is activity and process. so anybody can do it. it is not that only management organization people can do it, anybody can do management. okay, now you could see a train with an engine and you could see some compartments, and we are going to learn what does this train comes to say. so in this train there are 5 M's. 5 M's, okay? Men, money, material, machines and methods. this 5 M's அப்படினா என்னன்னா, எல்லா வார்த்தைகளுமே வந்து M ல ஆரம்பிக்குதுப்பா. M management, 5 M's of management. இந்த 5 M's இல்லாம மேனேஜ்மெண்டே இல்ல. ஓகே, என்னென்ன இருக்கு? men, அதாவது மனுஷங்க கண்டிப்பா வேணும். அடுத்தது மணி, கண்டிப்பா வேணும். மணி இல்லாம ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தவே முடியாது. அடுத்து மெட்டீரியல்னா தேவையான பொருட்கள், தேவையான ரிசோர்சஸ். அடுத்தது மெஷினுங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் வந்து ஒரு டெய்லரிங் இண்டஸ்ட்ரி பண்றேன், ஸ்டிச்சிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு டெய்லரிங் மெஷின்றது என்னோட மெஷின். அது இல்லாம நான் டெய்லரிங் பிசினஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ தட் மெஷின். அண்ட் மெத்தட், செய்முறை. எந்த செய்முறையினால என்னோட ஆர்கனைசேஷன் தனித்து நிற்குது? மை ஆர்கனைசேஷன் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆஃப் த crowd. okay, so I repeat, 5 M's of management are men, money, material, machine, methods. so without these 5 M's, the management, the organization's train cannot go, it cannot start. so the organization has several compartments. this train is organization's train. it has several compartments: men, money, material, machine and methods. okay, and the engine driver is manager. so the manager only has to take care of all the resources: men, money, material, machine, methods.
he has to drive the engine. அந்த என்ஜினை வந்து ஓட்டணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ அதை போட்டு ஓட்டணும், தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாம் வெளியில வந்துடும், அண்ட் இந்த ட்ரெயின் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் முன்னோக்கி போகும் பொழுது என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஒரு ஒரு டெவலப்மெண்ட்ஸ், ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் ஒரு கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐ ரிப்பீட், men, money, material, machine and methods. இதுதான் 5 M's of management. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தானா இல்லை எல்லா இடத்துலையுமா அதை தெரிஞ்சுக்கிட்டோம். 2 சிம்பிள் அண்ட் பெஸ்ட் டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். அண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 5 M's இல்லாம மேனேஜ்மெண்ட்டே கிடையாது, அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.